முன்னாள் பிரதமர் தேவகவுடா மகன் ரேவண்ணா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாரதிராஜா இணைகிறார். பாரதிராஜா, வணக்கம். பெண்களை மிரட்டி பாலியல் ரீதியாக துன்புறுத்தி ஆபாச வீடியோ எடுத்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த புகாரின் முழு விவரத்தையும் பதிவு செய்யுங்கள். கண்டிப்பாக முதல்ல இந்த வழக்கின் பின்னணி என்ன என்று பார்க்கும்போது, முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரனும் ஆசன் பாராளுமன்ற தொகுதியின் வேட்பாளருமான பிரஜ்வல் ரேவண்ணா பெண்களை ஆபாசமாக படம் எடுத்தது தொடர்பான வீடியோக்கள் வெளியாகி பரபரப்பு ஏற்படுது. இந்த நிலையில இது தொடர்பாக விசாரணை நடத்தணும் அப்படின்னு கர்நாடக மகளிர் ஆணையம் முதல்வருக்கு கடிதம் எழுதியது. முதல்வரும் இது விசாரணை நடத்தப்படும் என்று கூறி அதற்காக விசாரணை நடத்த சிறப்பு தணிக்கை எஸ்ஐடியை உருவாக்கினார். இந்த எஸ்ஐடி விசாரணையை துவங்குவதற்கு முன்பு நேற்று ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. அதாவது அந்த வீடியோ வெளியானது அல்வா, அந்த வீடியோவில் இருந்த ஒரு பெண்மணி தற்போது ஒலே நரசிபுரா காவல் நிலையத்தில் ஒரு புகார் அளித்திருக்கார். அதில் பிரஜ்வல் ரேவண்ணா தன்னிடமும் தனது மகளிடமும் ஆபாசமாக நடந்து கொண்டார், பாலியல் ரீதியாக துன்புறுத்தினார் என்பதை குறிப்பிட்டு தன்னை வேலைக்கு அமர்த்தியது பிரஜ்வல் ரேவண்ணாவின் தந்தை ரேவண்ணா என்பதையும் அந்த புகாரில் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த புகாரின் அடிப்படையில் ரேவண்ணா மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிரஜ்வலின் தந்தை ரேவண்ணா மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிரஜ்வல் ரேவண்ணா மீதும் ஏ2வாக அவர் அந்த வழக்கில் இணைக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் எஸ்ஐடி இன்று விசாரணை தொடங்கியிருக்கிறது. இதற்கு முன்பாக கடந்த 23ஆம் தேதி ஒரு புகார் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பிரஜ்வல் ரேவண்ணா மீது. அப்போதுதான் இந்த வீடியோ வெளியானது. அந்த புகாரில் இந்த வீடியோக்கள் அனைத்துமே சித்தரிக்கப்பட்டவை என்று அவர் கூறி புகார் அளித்திருந்தார். இந்த நிலையில வீடியோவில் இருந்த ஒரு பெண்மணி தற்போது புகார் அளித்திருக்கிறது, பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போது பிரஜ்வல் ரேவண்ணா இந்தியாவிலிருந்து வெளிநாட்டிற்கு சென்றிருக்கிறார் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அவர் இங்கிருந்து ஜெர்மனி சென்றுள்ளார் என்றும் கூறப்படுகிறது. எனவே இந்த எஸ்ஐடி அடுத்த கட்ட விசாரணை எப்படி தொடங்க போகிறது? முதலில் பாதிக்கப்பட்ட பெண்களிடமிருந்து புகார் பெறும் நடவடிக்கையில் தற்போது இறங்கியிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் தற்போது வரை பிரஜ்வல் ரேவண்ணாவின் பெயர் மட்டுமே இந்த விவகாரத்தில் அடிபட்டு வந்த நிலையில் இந்த முதல் தகவல் அறிக்கையில் அவரது தந்தை பெயரும் இணைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இது தொடர்பாக ரேவண்ணாவின் சகோதரரும் கர்நாடகாவின் முன்னாள் முதல்வருமான குமாரசாமி எந்த விதமான கருத்தையும் தெரிவிக்கவும் மறுத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் எஸ்ஐடி என்ன முடிவெடுக்கிறதோ அதன்படி செயல்படுவோம், உப்பு தின்றவன் தண்ணி குடிக்க வேண்டும் என்ற ஒரே வாசகத்துடன் முடிக்கிறார். இந்த பாலியல் விவகாரம் தற்போது கர்நாடக அரசில் மிகப்பெரிய ஒரு விஸ்வரூபமாக மாறியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரதிராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.